சிதம்பரம் நடராஜர் கோவிலுக்குள்ளும் வெளியேயுமாக இரண்டு இடத்தில் நாட்டியாஞ்சலி நடத்தப்பட்டு வருவதால் பக்தர்கள் குழப்பமடைந்துள்ளனர். சிதம்பரம் நடராஜர் கோவிலில் கடந்த 33 ஆண்டுகளாக நாட்டியாஞ்சலி நிகழ்ச்சி நடத்தப்பட்டு வந்தது. கோவில் வளாகத்தில் நாட்டியாஞ்சலி அறக்கட்டளையினர் நாட்டியாஞ்சலி நடத்த தீட்சிதர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து இந்த முறை கோவிலுக்கு வெளியே அமைந்துள்ள ராஜா முத்தையா அறக்கட்டளை வளாகத்தில் அறக்கட்டளை நாட்டியாஞ்சலி நடத்தி வருகிறது. நாட்டியாஞ்சலி எங்கு நடத்தப்பட்டாலும் ஆடல் கலைஞர்களுக்கு நடராஜர் ஆகாய ரூபமாக வந்து அருள் தருவார் என்று நாட்டியாஞ்சலி ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர். ஆடற் கலையை ஆடல் வல்ல பெருமானுக்கு அர்ப்பணிக்கும் ஒரு இறை விழாவாக 1981ஆம் ஆண்டு தொடங்க பெற்ற இந்த நாட்டியாஞ்சலி விழா எங்களது நாட்டியாஞ்சலி அறக்கட்டளையினாலே கடந்த 33 ஆண்டுகளாக தில்லை நடராஜர் ஆலயத்திலே சிறப்பாக நடைபெற்று வந்தது. பல்வேறு நாடுகளிலிருந்தும் மாநிலங்களிலிருந்தும் அனைத்து வகை ஆடல் கலைஞர்களும் பங்கு பெறுகின்ற ஒரு சிறப்புமிக்க மக்கள் விழாவாக இது மலர்ந்து செயல்பட்டு வந்தது. இந்த ஆண்டிலே பல்வேறு மாறுபட்ட சூழ்நிலைகள் காரணமாக ஆலயத்திற்கு வெளியே நடத்த வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. இதனிடையே தீட்சிதர்கள் சிதம்பரம் தில்லை அறக்கட்டளை என்ற அமைப்பின் மூலம் இந்த ஆண்டு முதன்முறையாக தனியாக கோவில் வளாகத்தில் நடத்தி வருகிறது. இது குறித்து கருத்து தெரிவித்த தீட்சிதர்கள் நடராஜர் ஆலயத்தில் நாட்டியாஞ்சலி செலுத்தினால் மட்டுமே நாட்டிய கலைஞர்கள் நடராஜ பெருமானின் அருளை பெற முடியும் என தெரிவித்தனர். நாட்டிய அஞ்சலி என்றால் அதற்கு என்ன பொருள் என்றால், இறைவனுக்கு செய்யப்படும் இடத்தில் எங்கு அந்த நாட்டியம் நடக்கிறதோ அதற்கு பேர் தான் அஞ்சலி என்று எல்லோரும் சொல்ல போற்றப்படுகிறது. இந்த நாட்டியாஞ்சலி விழாவை தமிழ்நாடு மற்றும் இதர மாநிலங்கள், வெளிநாட்டிலிருந்து நாட்டிய கலைஞர்கள் அவர்கள் தான் வாழ்க்கையில் தான் பெற்ற இந்த ஜென்மத்தை நடராஜ பெருமானுக்கு நாட்டியம் செய்து இந்த பிறவி பயனை அடைய வேண்டும் என்று எல்லோரும் இந்த மனதில் கருத்தை கொண்டு இங்கே நடராஜ பெருமானுக்கு நாட்டியாஞ்சலி செய்கிறார்கள். நாட்டியாஞ்சலி 2 இடத்தில் நடைபெறுவதால் பக்தர்கள் குழப்பமடைந்துள்ளனர். வரும் காலத்தில் இத்தகைய குழப்பம் ஏற்படாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.